திருமாவளவன் போன்றவர்கள் சனாதன சக்தியை எதிர்ப்பதில் கொள்கை உறுதியோடு இருக்கிறாங்க. அவருக்கு வலை வீசினால் அந்த வலைக்குள்ளே ஒரு சிக்க மறுக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சாம்சங் போராட்டத்திலிருந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்த போதும் பண்ருட்டி வேல்முருகன் போன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிரான அணியை கட்டுவதற்கு வர மறுக்கிறாங்க. அந்த கட்சிக்குள்ளே இருந்து களங்கம் செய்கிறார்கள், உரிமைகளுக்காக போராடுகிறார்கள், எதிர்கேள்விலாம் கேட்குறாங்க. ஆனால் மதவாத சக்தியோடு கைகோர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆள், பலவீனமான ஒரு ஆள், அதிகாரத்துக்கு பின்னால் அசைந்து போவதற்கான ஒரு ஆள், மேடையில் மட்டுமே சிங்கம் போல் கர்ஜித்து விட்டு எல்லா அசிங்கமான காரியங்களையும் பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு தேடி பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. எல்முருகன் சொன்னாரா சொல்லலையா? வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலே இருந்த, வாஜ்பாயினுடைய ஆட்சியிலே கூட்டணியிலே இருந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி எங்கள் கூட்டணிக்கு வருகிறதுன்னு சொன்னாரா இல்லையா? 2 கட்சி என்ன, ஒன்று திமுக, இன்னொன்று மதிமுக. திமுக வராது, இப்போ மதிமுக தானே.